ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்டாப் CA 360. நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங்கில் நடக்கிற டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய டாப் CA 360 சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து டெய்லி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் டாப் CA 360 உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ சேர்மன் ஆஃப் டாடா சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கார். ஸோ அதுதான் பார்க்குறோம். ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் சந்திரசேகரன். ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ சேர்மேனாக வந்து சின்ஸ் 2017 இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். which state announced restrictions on the sale of tobacco related products as part of public health measures. ஸோ tobacco ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எதாக இருந்தாலும் சரியா? ஸோ புகையிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிகரெட் மட்டும் கிடையாது, அதோட சேர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து வெத்தலையோட கூட நம்ம ஊர் சைட் பாட்டிங்கெல்லாம் வந்து போயிலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கொஞ்ச நேரம் வச்சிட்ருப்பாங்க. அது நார்மலாக தான் அவங்களுக்கு வந்து அது ஒரு நார்மலாக போயில்லைன்னு சொல்லிட்டு பழக்கத்தில் அவங்க வச்சிட்ருக்காங்க. பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதுவும் ஒரு டொபாக்கோ தான். அந்த புகையிலையை தான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விதத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த டொபாக்கோஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே மெயினாக ஒரு இது. இந்த குட்கா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்கு நடுவில் அந்த சைடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓரலாக வந்து வரக்கூடிய கேன்சர்ஸ்லாம் வரதுக்கு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சிகரெட்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா லங் கேன்சர் அதிகமாக வரும், பிளட் கேன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கேன்சர் வராமல் இருக்கிறதுங்கிறத கையை விட்டு எண்ணிடலாம். ஏன்னா மீதி இருக்க திங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான திங்ஸ்லேயுமே வந்துடுச்சு. சரியா? ஒரு ஃபுட்டு ஐட்டம்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வச்சுருக்கோன்னா அதில் குறிப்பிட்ட நாள் அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணால் பரவாயில்ல. ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சில டைப் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து அக்சசபிளான பிளாஸ்டிக்கு இப்போ இல்லாத பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் கேன்சர் விளைவிக்குங்கிறாங்க. ரிசர்ச்சர்ஸை எடுத்து பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுல எல்லாமே பாதி அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளால் கட்டுப்படுத்த முடியுங்கிறதனாச்சும் நம்ம கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயினான விஷயங்களை ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட் வைஸ் இனிஷியேஷன் எடுத்தால் தானே அது முடியும். ஸோ இப்போ யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகாவில் இந்த ஒரு ஸ்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி சேல் ஆஃப் தி டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தி பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ அதுதான் நம்ம இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் அதுக்கான ரிலேட்டடான ஒர்க்ஸை வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, அண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்டர் 15 ஏஜ் குரூப்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இந்த இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறத வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேஷனையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. பட் வந்து அதை இன்னும் வந்து ஃப்ளெட்ஜாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் வரல. பட் வந்து அவங்களோட பட்ஜெட் செஷனில் அதெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். How many medals did India win at the international sporting event held in Odense, Denmark, according to the current affairs report? Okay, ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடல் இந்தியா வாங்கியிருக்குன்னா 12 மெடல்ஸ் டோட்டலி அட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 2 கோல்டு 5 சில்வர் மெடல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் இன் ஓடன்ஸ், டென்மார்க். ஓகேவா? டென்மார்க்கில் நடந்த ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டில் இந்தியா சார்பில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஈவெண்ட்டில் பட் இந்தியா சார்பில்
இங்கே வந்து அவங்க மெடல் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம நோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 மெடல்ஸ் 2 கோல்டு மெடல்ஸ் அண்ட் 5 சில்வர் மெடல்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் ஆர்டன்ஸ் டென்மார்க்கில் நடந்திருக்கு, அங்கே வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அஷ்ரத் சாய் வாஸ் ரிப்போர்ட் அஸ் ஒன் ஆஃப் தி இந்தியாஸ் லீடிங் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெடல் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, so next, the preside meteor shower is associated with debris from which comet அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காமெட் அப்படின்னு சொன்னாலே இந்த வால் நட்சத்திரங்கள் அப்படியே வந்து கீழே வந்து விழக்கூடிய வகையில் இருக்கும், நம்மளே கூட பார்த்துருப்போம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய வந்து இந்த ஒரு மெட்ரியார் ஷோவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிகழ்வு இப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்ட் மெட்ரியார் ஷோவர் ரீச் இட்ஸ் பீக் அரவுண்ட் தி நைட் ஆஃப் 12 to 13 காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நியூ மூன் ப்ரொவைடிங் பர்டிகுலர் டார்க் ஸ்கை ஃபார் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அதனால் வந்து அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிகழ்வு வந்து எப்போதுமே இது இருந்தால் நம்ம இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குற போகிறது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அந்த வந்து இந்த காமெட்ஸ் இருக்குல்ல, வால் நட்சத்திரம் மாதிரி அது விழக்கூடிய நட்சத்திரங்களாக வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்க்குறோம். ஷிஃப்ட் டர்ட்டில் அசோசியேட்டட் வித் டெப்ரிஸ் ஃப்ரம் காமெட் ஷிஃப்ட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டர்ட்டில். ஓகேவா? டர்ட்டில். ஓகே, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, so next, what was the theme of the TNPCB webinar organized on 13th August 2026? சரியா? TNPCB அப்படின்னு சொல்லக்கூடிய வெபினார். ஓகேவா? ஸோ அந்த வெபினார் எதுக்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்வான்சிங் எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் ரீசைக்ளிங் அண்ட் ரீசோர்ஸ் ரெக்கவரி. ஓகேவா? ஸோ என்னென்னா எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் ரீசைக்ளிங். ஓகேவா? இப்போ வந்து இவ்வளோதான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ 15 வருஷத்துக்கு மேலே அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் யூஸ் பண்ணக்கூடிய வந்து தகுதி அந்த வண்டிக்கு இல்லை, அந்த குவாலிட்டி இல்லை, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். சரியா? ஸோ அதுக்கான வந்து ரிசோர்ஸ் ரெக்கவரி அண்ட் ஆல்சோ ரீசைக்ளிங்கான மெத்தட் தான் வந்து இந்த டிஎன்பிசிபி வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ் ஆர்கனைசிங் எ வெபினார். ஸோ அட்வான்சிங் எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் ரீசைக்ளிங் அண்டு ரெசோர்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 13 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கீழே தானே பண்ண முடியும். ஏன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழுதடைஞ்சிடுச்சுன்னா அதில் வந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் உண்டாக்குற வகையில் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து BS6 பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பாரத் ஸ்டேஜ் ஃபியூவல்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ரிஃபைனரிஸில் வந்துட்டு லிமிட்டடில் வந்து செட் பண்ணுறாங்க HPCLோடு சேர்ந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போ அந்த டெல்லியில் எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது, அங்கே எமிஷன்ஸ் இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு தான் அந்த பாரத் ஸ்டேஜ் 6 அப்படின்னு சொல்லிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோலாக வெளியில் வரக்கூடியது டாக்ஸிக்கான பொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான எமிஷன்ஸ் வரக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அது மாதிரி வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் தி வெஹிக்கிள் ரீசைக்ளிங் ரெக்கவரி ரிசோர்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான ஒரு வெபினார் தான் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். Next, NEET exemption resolution. Tamil Nadu Legislative Assembly has a current resolution concerning exemption from NEET. Okay va? So அதோட அந்த ஒர்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ் கைட்லைன்ஸ் 2026 படி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் வித் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்சர்னிங் பாசிவ் எத்தனேஷியா அண்ட் அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ்ஸ். ஸோ இந்த ஒர்க்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தொகுதி மறையறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது என்னென்னா வந்து இப்போ டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னாடி வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இப்போ ரொம்ப அதிகமானால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூன்சிஸை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஒரு டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு ரெசல்யூஷனை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸ் பண்ணி அது இது பண்ணாங்க. பட் அதுக்கு வந்து அப்போசிஷன் அப்படி இப்படி சொன்னாலும் அது வந்து பாஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான நியூஸ் வந்துட்டு வந்து பார்க்குறோமா? ஓகேவா? ஸோ வந்துட்டு என்னென்னா அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ் கைட்லைன்ஸ் 2026 அதுக்கான வந்து பாசிவ் எத்தனேஷியா அப்படின்னு சொல்லி எத்தனேஷியானா கருணை கொலை. ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு ஃப்ரேம்வொர்க் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான ஒரு கைட்லைன்ஸை தான் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புது கவர்மெண்ட் இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் என்டர் ஆகிருக்கக்கூடிய ஒரு
மினிஸ்டர். ஸோ அந்த மினிஸ்டர் கீழே வந்து பார்த்திங்கன்னா சில கைட்லைன்ஸ் வந்துட்டு கன்சர்னிங் தி பாசிவ் எத்தனேஷியா அண்ட் அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ்ஸ் இது பண்ணி பார்த்திங்கன்னா அதான ஒரு கைட்லைன் செட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். International Left Handers Day is observed every year on Left Handers Day. சரியா, யூனிக் சென்ஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரைட் ஹேண்ட் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. லெஃப்ட் ஹேண்ட் எல்லாத்துக்குமே லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ எப்போதுமே வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்டை அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் பிரைன் அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரைட் பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் எப்போதுமே 2 கையை வந்து நீங்கள் உங்கள் யூசேஜில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எப்போதுமே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கான ஒரு யூனிக்கான ஒரு டே. சரியா, ஃபஸ்ட் அப்சர்வ் 1976 தீன் கேம்பல், ஃபவுண்டர் ஆஃப் தி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ அவர் வந்து கொண்டு வந்த ஒரு இதுதான். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எவ்ரிடே சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை தி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பீப்புள் இன் ப்ரிடாமினென்ட்லி ரைட் ஹேண்டட் வேர்ல்டில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறதும் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரியா, சும்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டில் அவங்களுக்கு வருதுன்னு அவங்க பண்ணாலே அவங்கள வந்து ஸோ கையில் அடிப்பாங்க, இந்த கையால் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா மென்டலி வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட். வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே இஸ் அப்சர்வ்டு ஆன். சரியா, ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா வந்து ஆர்கன் டொனேஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து யார் இருக்கா அப்படின்னா வந்து நம்மளுடைய தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 வந்து மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் 100 ஆர்கன் டொனேஷன்ஸ் நம்ம தான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக 5 மந்த்ஸில் வந்து 145 ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணோம். ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பயன்படுறவங்க அதிகம். சரியா, ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட 14,685 இந்த மாதிரி ரிலேட்டடான டொனேஷன்ஸ், அதனால் பெனிஃபிஷியரிஸ் அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த அளவில் ஆர்கன் டொனேஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்துட்டு ஆர்கன் டொனேஷன்ஸில் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இப்போ வந்து உடல் தானம் அப்படின்னு மொத்த உடலுமே அவங்க இறந்ததுக்கப்புறம் உடல் தானமாக கொடுக்குறதும் இருக்குது. நம்ம இறந்ததுக்கப்புறம் ஆர்கன் டொனேஷன்ஸும் இருக்குது. உயிரோடு இருக்கும் போதே ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணக்கூடிய லிஸ்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்காக நம்மளுடைய அருண்ராஜ் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர் கூட அவார்டு இப்போ டெல்லியில் வாங்கினார் ரீசெண்டாக. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆர்கன் டொனேஷனுக்காக. ஸோ அதனால் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 13th ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு. The organ donation and transplantation are governed by the Transplantation of the Human Organs and Tissues Act, தோத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது 1994 கொண்டு வந்தாங்க. அதுபடி தான் கவர்ன் ஆகிட்டுருக்கு. அண்ட் நோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியது நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் இன் கோஆர்டினேட்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஆர்கன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா organ donation and transplantation are governed by the Transplantation of Human Organs and Tissues Act படி இந்த நோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் மூலமா வந்துட்டு இது நடைபெற்றுருக்கு. ஸோ இதை ஆக்டை கொண்டு வந்து அதுபடி வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, so next, நேத்ரா 2026 organized by the DRDO in partnership with the Associated of Old Crows. India's chapter focuses primarily on which area அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேத்ரா 2026 வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் நேஷனல் டிஃபென்ஸ் செமினார்ஸ் ஆன் எலக்ட்ரிக் வார்ஃபேர் அண்ட் டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி அண்ட் மிஷன் கிறிஸ்டல் சிஸ்டம் டிசைன். ஸோ இது எதுக்காகனா மிலிட்ரி டெக்னாலஜியை இன்னமும் டெவலப் பண்ணி இன்னும் நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு செமினார் மாதிரி இது பண்ணுறாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஆகஸ்ட் 11th 13 வரைக்கும் பெங்களூர் இந்தியாவில் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றின செமினார் எலக்ட்ரிக் வார்ஃபேர், டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி அண்ட் மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம் டிசைன். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி பயன்படுத்துறது, மிலிட்ரியில் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி எப்படி இன்னும் நல்லா வந்து என்ஹான்ஸாக நம்ம ஒர்க் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய அளவில் வந்து போயிட்டுருக்கு. ட்ரோன் டெக்னாலஜிங்கிறது தான் வந்து
நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட நம்ம நிறைய ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அந்த வாரில் கூட நிறைய ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு நிறைய இது ஆப்போசிஷனில் இருக்கவங்களும் இப்போ நிறைய ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ட்ரோன் டெக்னாலஜியை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் எய்மாக நம்ம செயல்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சத்தீஸ்கர் 24 hours ரேஷன் ஏடிஎம். சரியா, ஏடிஎம் இப்போ ரீசெண்டாக வந்து ஏடிஎம்மில் தங்கம் வருமான்னு சில ஆட்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஐட்டம்ஸ், சரி அரிசி அந்த தானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து ஏடிஎம்மில் வர மாதிரி வந்து செயல்பட்டுருக்காங்க. 2500 kgs ஆஃப் சேவிங்கில் ராய்ப்பூரில் ஏடிஎம் அன்னபூர்த்தி ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தானிய ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க ஒரு ஸ்கீமை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா வேர்ல்டு ஃபுட்டு ஸ்கீம் அண்ட் ஜோதி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இவங்க சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்துகிறாங்க. சத்தீஸ்கரில் 24 hours வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, சரி நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமும் ஜோதி ஹெல்ப் குரூப்ஸும் சேர்த்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மூன் பேஸ் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அண்ட் இஸ்ரோ இஸ் பிளானிங் டு ஒர்க் டுகெதர் இன் தி ஸ்கீம். ஸோ மூன் பேஸ் மிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிலவில் வந்து போய் குடியிருப்பு வந்து அதுக்கான ஒரு இடத்த வந்து பார்க்குறது, அதில் குடியிருப்புக்கான அமைப்புகள் இருக்கான்னு பார்க்குறது, அங்கே போய் தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான ஒரு ஒர்க்கை வந்து தொடங்கியிருக்காங்க நாசா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவையும் சேர்த்து கம்பைண்டாக அதுக்கான ஒரு ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து மூன் பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஜூரோஞ்சி. சரியா, ஸோ சைனீஸில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா 1998 to 2003 ஆஸ் ஆபிச்சரி நியூஸாக பார்க்குறோம். ஸோ இவர் இறந்துட்டார். ஸோ இவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கார். ஸோ செட் சைனா டு ஜாயின் இன் வீட்வுட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சைனா வந்து ஜாயின் ஆகிறதுக்கு இவர் வந்து பெரிய வகையில் பங்களிச்சிருக்காரு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்காக ஆஸ் லைக் ஒரு ஸ்கல்ப்சராக வந்து செதுக்கி கொண்டு வந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனாக இருந்திருக்கார். ஸோ அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு ஆஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஜூரோஞ்சி. ஓகேவா, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.